என்னாச்சுக்கா? உடம்புக்கு முடியலையா? இவ்ளோ சோகமா இருக்கியே! மூஞ்சினா வாடுனது மாதிரி இருக்கு. என்னத்த சொல்றது? மனுஷனுக்கு கவலை இருந்தா தான் மூஞ்சி மோரேனா கிராவி போய் ஆளையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிருதேப்பா! அப்படி என்னம்மா உனக்கு கவலை? நல்லா இருங்கம்மா சுறுசுறுப்பா. அல்லாவுடைய பரக்கத்து இல்லாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்கிறேன். உணவு தட்டுப்பாடு. புள்ளைகள தான் பெத்தேமே, அதுனால எந்த ஒரு பயனும் இல்ல. என்ன ஏதுன்னு பெத்தவங்கள கேட்குறாங்களா? அதுவும் இல்ல. எல்லா கவலைகளும் உடம்புனா வலி வந்துருச்சு. சரி முடியலேன்னு படுப்போம்னு படுத்தா தூக்கமும் வரமாட்டேங்குது. நான் எங்கிட்டு மாமி நல்லா இருக்கிறது? கவலைப்படாதீ அக்கா. அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ் இடத்துல தொழுது துவா செய்யுங்க. அனைத்தும் சரியாயிரும். கவலைகள் மட்டும் நம்ம படவே கூடாது. ஏன்னா கவலைகள் வந்து செய்த்தானிடமிருந்து வருவது. நானும் உங்களுக்காக அல்லாஹ் இடத்துல தொழுது துவா செய்றேன்க்கா. ஏம்மா, தொழுகைய அந்தந்த வக்துக்கு சரியா தொழுவுறியா இல்லையா? எங்க மாமி நான் படுற கஷ்டத்துலயும் வேதனையிலையும் உடம்பே முடியாம போயிருச்சே மாமி. தொழுவுறதே இல்லையே. ஆனா நோம்புல தொழுதுருவேன் மாமி. நோம்பு ஆரம்பத்துல இருந்து நோம்பு முடியறதுக்குள்ள 1 மாசம் ஒரு தொழுகையை விடாம தொழுதுருவேன் மாமி. அல்லாஹ் பாதுகாக்கணுமா? ஐவேளை தொழுகை என்பது நோன்பு முடியிற வரையும் இல்ல. இந்த உலகத்தை விட்டு நம்ம உயிர் பிரியிற வரையும் தொழுதுதாம்மா ஆகணும். தொழுகையை விடுறவர்களுடைய நிலை என்னன்னு தெரியுமா? என்ன மாமி சொல்றிய? ஃபஜ்ர் தொழுகாத முகத்திலிருந்து பிரகாசம் எடுக்கப்படும். என்ன சொல்றிய? அப்படியா? லுஹர் தொழுகையை விடுறவர்களுக்குன்னா உணவில் பறக்கத்து எடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும் மாமி. இந்த கஷ்டம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. அசரு தொழுகாதவர்களுக்குன்னா உடலில் வலிமையை எடுக்கப்படுமா? அப்படியா? மகரிப் தொழுகையை நம்ம தொழுகாம விட்டோம்னா நம்ம பெத்த பிள்ளைகள்னால நமக்கு எந்த பலனும் இருக்காதுமா. என்ன சொல்றிய? இசா தொழுகாம தூங்கணும்னா தூக்கத்துல எந்த நிம்மதியும் இருக்காதுமா. அப்ப தொழுகாதனால தான் இப்படி ஒரு சோதனையில வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருந்தனானா? கண்டிப்பா இதுதான் உண்மை. தொழுகை இம்மையிலும் மறுமையிலும் வழிகாட்டும் ஒளியாகும் என நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பா? இனிமே நான் ஒரு வக்து தொழுகை கூட விடமாட்டேன் பாரு. நாளையில இருந்து சரியா தொழுதுருவேன். அப்படி சொல்லாதம்மா. இன்னைக்கே தொழுகிறேன்னு நியத்து வைங்கம்மா. ஏன்னா நாளை நடப்பது அல்லாஹுவை தவிர வேற யாரும் அறிய முடியாது என நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அசர்ல இருந்தே அனைவருமே தொழுகையை சரியா நிறைவேற்றுவோம். தொழுகாமல் வாழ்வதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம். தொழுகாமல் மட்டும் யாரும் மண்ணறைக்கு போயிடவே கூடாது.